ஹாய் ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்து விளாகில் லவ் ஸ்டோரி பார்ட் 5 குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்தது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னதுனால நம்பிட்டோம். நம்பினதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க ஈரோடு ஸ்டேஷனுக்கு. ஈரோடு போக போக ரொம்ப பயமாயிருச்சு, இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தான் அப்படின்னு. அது போலவே ஸ்டேஷனுக்கு போன உடனே என்னை தனியாக உட்கார வச்சுட்டாங்க, இவரை தனியாக உட்கார வச்சுட்டாங்க. வச்சுட்டதுக்கப்புறம் கேஸ் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லைம்மா, சும்மா தான் உட்கார வச்சுருக்கோம், அனுப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே தினேஷ் என்ன சொன்னான்னா, ஜெயிலுக்கெல்லாம் போவே கூடாது, போனால் நரக வேதனை, நல்லா செத்தேருவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து கேஸ் உள்ள போய் தனித்தனியாக உங்களுக்கு டவுட் வரணும், அப்படி என்னத்துக்கடா ஓடி போனா அப்படின்னு நீங்கள் எப்படி கமெண்ட்ல கேட்பீங்க. அப்போ எனக்கு விவரம் தெரியாது. 18 வயசு முடிஞ்சு இவளுக்கு 3 மாதம் ஆச்சு. நான் மேஜர்னு நினச்சிட்டேன். ஆனால் உண்மையிலேயே 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ 21. அது தெரியாம தான் நான் போயிட்டேன். அதுவும் இல்லாமல் போயிருக்க மாட்டோம். வீட்டில் வந்து எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க, அதனால தான் நாங்கள் போனோம். அப்புறமே செத்துருவேன், ஸ்டேஷனுக்குலாம் ஜெயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமே பார்த்தா உண்மையாகவே இதுதான் போட்டாங்க, இது எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ வந்து இவன் உள்ளே உட்காந்துருந்தா, நான் வெளியே பெஞ்சில் உட்காந்துருந்தேன். கேமராவிலலாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோமான்னு. அப்போவும் நான் விடவே இல்லை, பேசாமல் செத்துருமா மருந்து வாங்கி குடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருந்து. ஓப்பனாகவே நான் எப்போவுமே கொஞ்சம் சாவுக்குன்னா பயப்படுவேன், சாகிறதுக்கு தைரியம் இல்லை எனக்கு. லைஃப்லேயே முறையாக செத்தரலாம் மனசார நினச்சது அன்னைக்கு மட்டும்தான். செத்துடலாமா அப்படின்னு சைகையாலேயே கேட்டேன். ஏன்னா அதிக பேர் போலீஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சைகையாலே கேட்டேன், செத்துருமா மருந்து வாங்கி குடிச்சிருமா அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னேன், வேண்டாம், நீ வந்து நான் போயிட்டு எவ்வளோ நாள் கழிச்சா இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு நான் வரேன், அப்போ நம்ம 2 பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்போம், வயசாயிரும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு அதுக்கு இதுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் உள்ளேயே இருந்தேன், இவங்க வந்து இந்தாண்ட ரூமில் இருந்தாங்க. சாப்பாடு வந்து இட்லி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிடவே இல்லை. அங்கே இருக்கிறவங்க போலீஸ்லாம், அங்கே இருக்கிறவங்க லேடிஸ் போலீஸ் தான், அவங்க சாப்பிடுனாங்க. அப்புறம் சாப்பிடல, பசிக்கலன்னு அழுதுகிட்டே சொன்னான். சாப்பிட்றி மயக்கம் போட்டு விழுந்துடாது அப்படின்னு திட்டினாங்க செம்மையா. அதுக்கப்புறம் எடுத்து அழுதுகிட்டே சாப்பிட்டேன். சாப்பிடவே பிடிக்கல, அழுதுட்டு அப்புறம் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரலான்னு வாஷ்ரூமுக்கு போயிட்டு வரும்போது அங்கேயே கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் நான் பேசிக்கிறேன். என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க, இனிமேல் நான் ரோட்டில் தான் நிற்க போகிறேன், சைட் அடிக்க போகிறாங்கன்னு சொன்னீங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க பெற்றவங்களோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. அதேமாரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடுங்க. கரெக்டாக ஏஜ் ஆகிருக்கட்டும், அதுக்குள்ளே அவசரப்பட்டு எங்களை மாதிரி சின்ன பின்னம் ஆகிடாதீங்க. இப்போது நாங்கள் ஸ்டோரி சிரிச்சிட்டே சொல்கிறனால நினச்சிடாதீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது. நாங்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப அனுபவிச்சிட்டோம். அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த வீடியோ முக்கியமாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எதுவும் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். வாஷ்ரூம் போய் அங்கே வந்து கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியை பார்த்தா அழுது என் மூஞ்சிலாம் ரொம்ப டல்லாக வாடி போய் மயக்கம் போடுற அளவுக்குலாம் வந்துருச்சுங்க. ஆனாலும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு அப்புறமே சாப்பிட சொன்னதுனால சாப்பிட்டேன். அப்புறமே இவங்க வந்து இந்தாண்ட ரூமில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்திலே நான் உள்ளே இருந்தேன். கடைசியில் என்னை வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு அப்புறமே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ நான் வெளியில் வரேன், இவங்களை காணோம். நானும் நல்லா எட்டி பார்க்குறேன், இவங்களை காணவே காணோம். என் பக்கத்தில் தான் இருக்கான், கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்கிற ஒரு தைரியம். கடைசியில் காணவே காணோம் அவங்கள. அதுக்கப்புறம் எங்கே போயிருப்பான், வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம். எங்கே போயிருப்பான், வீட்டுக்கு தான் போயிட்டானோ, நம்மக்கிட்ட கூட சொல்லலையே, நம்ம பார்க்கலையே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நேராக கோர்ட்டில் வந்து ஜட்ஜம்மா இல்லை, அதனால் வந்து மறுநாள் தான் இது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அன்னைக்கு என்னை கொண்டு போய் ஹோமில் விட்டுட்டாங்க. ஹோம்லாம் மோசம், அதனாலே முக்கியமாக லவ் மேரேஜ் பண்ணி ஏற்றுட விடாதீங்க, அங்கெல்லாம் போகவே கூடாது. ஹோமில் விட்டுட்டாங்க. ஹோமில் விட்டதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஹிந்திக்கார பிள்ளைங்க தான் இருந்தாங்க. நைட்டு 12 மணி இருக்கும். அந்த டைமுக்கு தான் எங்களை கூப்பிட்டு போய் என்னை விட்டாங்க.
விட்டதுக்கப்புறம் இது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு உள்ளே அனுப்பி விட்டாங்க. வெறும் ஹிந்திக்கார பிள்ளைங்களாம் இருந்தாங்க. நான் போன உடனே ஒரு பிள்ளை அந்த நேரத்துக்கு எழுந்திரிச்சு என்னமோ ஹிந்தியில் சொன்னாங்க, எனக்கு சுத்தமாக புரியல. அப்போ வந்து அந்த டைம்லேயும் ஃபோன் இருக்குமா, ஏன்னா இவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால் ஃபோன் இருக்குமா, அந்த பொண்ணு என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக புரியல. ஐயோ வெறும் ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களே, நம்ம தமிழ் பேசுகிறவங்க யாரும் இல்லை இங்கே, நம்ம எப்படி இருந்து எத்தனை நாள் இருக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அம்மா கடைசியாக கேட்டாங்க, இப்போ என்ன சொல்கிறேன், அவனை மறந்துட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க. இப்போவும் எனக்கு அவன் தான் வேணும், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்போது உன் திமிரு அடங்கட்டும், நீ ஹோமுக்கே போ கேட்டாங்க. அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அக்கா கூட்டிகிட்டு போகிறீங்களாம்மா, நான் அதெல்லாம் வேண்டாங்க, அவளை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டேன். காலைல விடிஞ்ச உடனே யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்கேன். காலைல விடிஞ்ச உடனே ஐயோ தமிழ் பேசுகிறவங்க யாருமே இல்லை. அப்புறமே ஒரே ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு காலைல எழுந்திரிச்சு பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்தது. ஏன்னா யாருமே தமிழ் பேசலங்கும் போது எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சாப்பிடல, அழுதுகிட்டே இருந்தேன். நீ எந்த ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் தாண்டி நானும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசினா. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. சாப்பாடெல்லாம் அவள் தான் சாப்பிடுகலை அதெல்லாம் தினேஷ் அண்ணன் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவனை தேடி திரும்ப வருவாங்க, சாப்பிட்றி அப்படின்னு சொல்லி ஊட்டிலாம் விட்டா எனக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது ஆறுதல் சொன்னதுனால. அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து ஹோமை விட்டு வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மறுநாள் வந்தாங்க. அப்போ வந்து ஹோம்லாம் தப்பான இடம் அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அது முன்னாடி நான் சொல்லிட்டேன், 3 வாரம் நான் போய் இருந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் அவனை விட்டுறேன் ஹோம்ல வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலேயும் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமே அம்மா வந்தோடனே ஹோமு தப்பான இடம்னு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 2 நாளில் வந்தாங்க. நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் சின்ன பிள்ளை, நீ இங்கே இருக்க வேணாம், நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்போ தான் முறை எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சி அழுதது. அதுதான் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் கட்டி பிடிச்சதெல்லாம் கிடையவே. சில பேர் இப்போலாம் ஏதாவது விஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு பண்ணுறாங்க. முறையாக அவன் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு அழுதேன் எங்கள் அம்மாவை. அப்புறமே சரி கூட்டிகிட்டு போகிறேன். அந்த அன்னைக்கு பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போகிறப்ப இவன் வருவானோ, இவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பானோன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. சுற்றியும் தேடி பார்த்தேன். எத்தனையோ பேர் போலீஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, எத்தனையோ பையனுங்களை. அவனுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எங்கே இவன் இருப்பானோன்னு. அவன் இல்லவே இல்லை கடைசி வரைக்கும் நான் தேடினேன். அப்புறம் வந்து ஜட்ஜ் அம்மா என்ன சொன்னாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் ஹோமில் யாரை கேட்டு கொண்டு போய் விட்டீங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அவங்க அம்மாட்ட விடணும், அவங்க அம்மா இல்லைன்னா அவங்க அம்மாவை பெற்ற அம்மா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட விடுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுனாங்க போலீஸ் அக்காவை. ஹோமுக்கு கொண்டு போய் விடாதீங்கன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி செம்மையாக திட்டினாங்க. திட்டினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்காக ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் கையெழுத்துலாம் போட்டு ப்ராப்பராக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போனோம். போனதுக்கப்புறம் ஹோமில் ரொம்ப விட முடியாது, போக முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறமே ஒரு போலீஸ் அக்கா ரொம்ப நல்ல அக்கா, அவங்க வந்து கலையை விடுங்க, நானும் எங்கள் அம்மாவும் என்னம்மா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து நான் இருக்கேன் இருமா, நான் பேசி இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா ரொம்ப நேரமாக பேசினாங்க. அந்த அக்கா கிட்ட ரூல்ஸ் கேட்குறாங்க, நீங்களே யூனிஃபார்மில் வந்திருக்கணும், கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட இதெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ கூட வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா பிளான் பண்ணிருப்பீங்க எப்படி ஓடலாம் கிளான்னு. வீடியோ கண்ணில் மாட்டுச்சுன்னா தயவு செஞ்சு தப்பா பண்ணி. அப்புறமே ரொம்ப நேரமாக அந்த அக்கா போராடி பார்த்தாங்க. அப்புறம் ப்ளீஸ் அந்த பொண்ணு எப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் அவள் வருவா, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டு எனக்கு அந்த ஹோமை விட்டு வெளில காலை வச்ச உடனே தாங்க என் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நரகத்துலேருந்து வந்துட்டோம். யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வந்து வெறும் ட்ரெயின் போகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். எங்கே இருப்பான், என்ன பண்ண போகிறோம், இனிமேல் ஃபோனும் பேச முடியாது, எங்கே இருந்தாலும் ஃபோன் நம்பரையும் மாற்றிருப்பான், ஃபோனையும் இது பண்ணியிருப்பான். அப்போ அப்படின்லாம் பேசுறது நான் இருக்கிற இடம் எங்கே இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன், சோகமாக உட்காந்துருப்பேன். அப்புறமே அந்த அன்னைக்கு ஹோம்லேருந்து வந்த அன்னைக்கு வந்து ஸ்டேஷனில் கேட்டாங்க, அவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஐயோ அழுவனா தாங்க முடியல. அப்போ வந்து பனி நாள், மழை நாள். அப்போ இவன் ஜெயிலில் இருக்கிறான்னு தெரிஞ்சதுலேருந்து
பாய் போட்டு தூங்க மாட்டேன். ஜெபம்லாம் ஸ்கூல் ஹாஸ்டலில் படிக்கிறப்ப ஜெபம் பண்ணுவோம் முட்டி போட்டு, டெய்லியும் தூங்குறப்ப எல்லாரும் பண்ணுவேன். முறையாக இவன் ஜெயில் போனப்போ தான் நான் வெறும் தரையில் பாய் போடாமல் தூங்குவேன். சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், அதுவே சாப்பிட மாட்டேன் சில டைமு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா முன்னாடிலாம் ஜெபம் பண்ண எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஏன்னா நான் இந்த இதுக்கு முன்னாடி ரொம்ப வெக்கப்படுவேன் ஏதாவது இது பண்ணுறதுன்னா. அப்புறம் எங்கள் அம்மாலாம் தூங்கினதுக்கப்புறம் இது அது பேர் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன்னா ஏசப்பா கும்பிடுவேன். எல்லா சாமியுமே நான் பொதுவாகவே கும்பிடுவேன். அப்போது எங்கள் அம்மா என்ன சின்ன பிள்ளை பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே படுப்பேன். பாயில் படுமா அப்படின்னு. இல்லைம்மா இந்நேரம் அவன் என்ன பண்ணுறானோ தெரியல. இதுக்கப்புறம் நாங்கள் ஓடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓப்பனாகவே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்நேரம் என்ன பண்ணுறானோ தெரியலம்மா அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஹோமில் சொன்னாங்க, அவனுக்கே நான் கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபேமிலி, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இன்னைக்கு. நாங்கள் ரொம்ப பண்ண முடியல. நான் வந்து போகிறாங்க ஜேசிபி மரம் வெட்டுறதெல்லாம் வருது. நாளைக்கு சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபேமிலி.